நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின காபூலிவாலா அப்படின்ற சிறுகதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வெகு சிலருக்கு தான் எந்த அறிமுகமும் பண்ண தேவையில்லை. அதில் ரவீந்திரநாத் தாகூரும் ஒருத்தர். இதனால் சுருக்கமாக பார்த்துடலாம். அவர் வாழ்ந்த காலம் 1861 1941 வரைக்கும். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்கின ஒரே இந்தியர் அவர் தான். இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவில் வாழ்ந்து அப்படி வாங்கினவர். மற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க, அதை நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. 1913 அவருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அவரோட கீதாஞ்சலின்ற கவிதை தொகுப்புக்காக கொடுக்கப்பட்டது. அவர் மிக பிரபலமான எழுத்தாளராக அவர் காலகட்டத்தில் இருந்தவர். ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு ஆளுமையாக, ஒரு கல்ச்சுரல் ஐக்கானாக இருந்தவர். அவர் எழுதின பாடலை தான் நம்ம தேசிய கீதமாக வச்சுருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தகவலாக தான் இருக்கும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கதை காபூலிவாலா அப்படின்ற இந்த கதை 1900 அந்த டைமில் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணலாம். இந்த கதையை ரவீந்திரநாத் தாகூர் ஃபர்ஸ்ட் பர்சனாக தான் சொல்கிறார். நேரடியாக அவரே தான் கதையை சொல்கிறார். நேரக்டர் அவர் தான். கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் அவரோட 5 வயசு பொண்ணும் காபூலிவாலான்றது யாருன்னா ஆப்கான் தலைநகரான காபூல், அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம். இப்போ இது போன நூற்றாண்டோட ஆரம்பத்தில் அப்படின்றதுனால அன்றைக்கி பாஸ்போர்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வீசா இந்த பிரச்சனைகள் இருந்திருக்குமான்றது தெரியல. ஃப்ரீயாக அன்றைக்கி எல்லாத்தையுமே இந்த ஏரியா ஒட்டுமொத்த இந்த சப்கான்டினெண்ட்டையும் பிரிட்டிஷர்ஸ் தான் ஆண்டாங்கன்றதுனால மக்கள் அங்கும் இங்குமாக பயணம் செஞ்சுருக்கலாம். ஸோ காபூலை சேர்ந்த ஒருத்தர் இங்கே கல்கத்தாவில், ரவீந்திரநாத் தாகூர் கல்கத்தாவில் இருக்கார். அங்கே வியாபாரம் பண்ணுறார். ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்போ சீசனலாக என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு விற்பனை செய்வாங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் சீசனலாக போர்வை விற்க வர்றவங்க இருக்காங்க, பிளாஸ்டிக் பொருட்கள் விற்க வருவாங்க, மூங்கில் குடைகள் விற்க வருவாங்க, பொம்மைகள் இதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செய்யப்பட்ட பொம்மைகள். ஸோ சீசனல் அந்த மாதிரி அவங்க அந்த காபூலிவாலாக்கள் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி விற்றுட்டு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போயிட்டு வரக்கூடியவங்க. இப்போ இங்கே அவரோட 5 வயசு பொண்ணு 5 வயசு பொண்ணுக்கே உரிய பேச்சோட எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கக்கூடிய பெண் குழந்தை. பேர் மினி. அவங்க அம்மா அப்பப்போ சத்தம் போட்டு சும்மா இருக்கியா என்ன வேணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் அப்படி சொல்ல மாட்டார். அவர் எப்போதும் மகள் கூட பேச தான் விரும்புவார். அண்ட் அந்த பொண்ணு 5 வயசு பொண்ணுக்கே உரிய கேள்விகள், சந்தேகத்தோடு வருவாங்க. ஏன்னா ஒரு குழந்தை மொழியை கற்றுக்கிடும் போது மொழி சம்மந்தமான நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டு வாயில் காவலன் ராம்தயாள் அவன் அவன் காக்காவை வேறு மாதிரி உச்சரிக்கிறான் இங்கிலீஷில். அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் குரோவை வேறு மாதிரி அவன் உச்சரிக்கும் போது அவன் எப்படி சொல்கிறான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. அவர் ஆமான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போலான்ற அவரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு பையனாக இருக்கலாம். அந்த பையன் என்ன சொல்லி வச்சுருக்கான் மினிட்ட அப்படின்னா, மேகத்துக்குள்ளே ஒரு யானை ஒளிஞ்சிருக்கு, அது தும்பிக்கை வழியாக தண்ணியை தெளிக்குது, அதனால தான் மழை பெய்யுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். அப்படியான்னு தாகூர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா ஆமாம் அப்படி சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கான்வர்சேஷன்ஸ் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில். இதுக்கு நடுவில் ஒரு நாள் காபூலிவாலா அந்த வழியாக வர்றாரு. அதை மினி பார்த்துட்டு சத்தமாக சொல்லிடுறாங்க, காபூலிவாலான்னு சொல்லி கத்திடுறாங்க. அது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கே ஒரு உடைகள். இன்றைக்கி நீங்கள் கூர்காவை பார்த்தோன்னா கூர்கான்னு சொல்கிற மாதிரி பச்சை கலர் உடை அணிஞ்சு அதுபோல் அவங்களுக்கே உரிய உடை, தலையில் டர்பன்லாம் கட்டிட்டு. நீங்கள் உங்களுக்கு சிறந்த உதாரணம் விஸ்வரூபம் படத்தில் கமலஹாசன் போய் இருக்கிறது அங்கே தான் இருக்கார். காபூலில் ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கார் அவர். அங்கே அவங்க அணிஞ்சிருக்க உடைகள் பத்தான்கள் அப்படின்னு. ஸோ அவர் உள்ளே வந்துடுறார். காபூலிவாலா உள்ளே வந்தவுடனே தாகூர் என்ன பண்ணுறாருன்னா, சரி வந்துட்டான் அப்போ ஏதாவது வாங்குவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து கொஞ்சம் பொருட்களை வாங்குறாரு. இந்த பொண்ணு பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. மினி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த பயத்தை ரிமூவ் பண்ணணும், இது முக்கியமான விஷயம். குழந்தைகள் யானையை பார்த்து பயப்படும் போது யானை மேலே ரைடு போக வைப்பாங்க. அப்போ தான் யானை மேலே உள்ள அந்த பயம் போகும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பயத்தை, காபூலிவாலா மேலே உள்ள பயத்தை எடுக்கணுன்றதுக்காக மினியை திரும்ப கூட்டுற சொல்கிறாரு. கூட்டு வந்தோடனே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஸோ நாள் காபூலிவாலாவை பார்த்து பயந்த மினி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. வாசலில் உட்காந்து இப்போ ஒரு படியில் உயரமான இடத்துல மினி உட்காந்துருக்காங்க, படியில் கடைசி இடத்துல காபூலிவாலா உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் ஏதோ ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. மினியோட ட்ரெஸ்ஸோட முந்தானை, 5 வயசு பொண்ணு சேலை கட்டியிருக்கதா சொல்கிறாரு. அது அவங்க குழந்தைக்குரிய ஒரு உடையாக இருக்கலாம். அதில்
ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஆல்மண்டு, இந்த பாதாம், ரைஸின், இந்த திராட்சை, உலர் திராட்சைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் கொடுத்துருக்கார், காபூலிவாலா வந்து வச்சுக்கோன்னு சொல்லி, சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு தாகூர் வந்து காசு எடுத்து கொடுக்குறாரு. 8 அணா காசை வந்து எடுத்து கொடுக்குறாரு, இது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் காபூலிவாலா வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. ஆனால் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த காசு வந்து மினிக்கிட்ட தான் இருக்குது. அவங்க அம்மா வந்து இது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு மினியை சத்தம் போடும்போது தாகூர் சொல்கிறார், இந்த சொல்கிறார், காலையில் நான் கொடுத்தேன், திரும்ப கொடுத்துட்டு போயிருக்காரு போலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பேருக்கும் இடையிலான இந்த நட்புன்றது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. அடிக்கடி வர்றாரு, இந்த பொண்ணுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாரு. 2 பேரும் சிரித்து பேசுகிறாங்க. அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. ஒரு நாள் இவர் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது மினி வந்து காபூலிவாலாட்ட கேட்குறாங்க, காபூலிவாலா, அந்த பைக்குள்ளே நீ என்ன வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புல்லை பிடிக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாக்கு மூட்டை வச்சு அவர் சாக்கு பை போல் ஒன்று வச்சுருக்காரு. இப்போ அவர் சொல்கிறாரு, காபூலிவாலா சொல்கிறாரு, நான் யானை வச்சுருக்கேன் அப்படின்றாரு. உடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காபூலிவாலா திரும்ப மினிகிட்ட கேட்குறாரு, குட்டி பொண்ணே, நீ எப்போ உங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த பொண்ணுக்கு அந்த கான்டெக்ட்லாம் புரியலை, 5 வயசு பொண்ணுன்றதுனால. அப்போ அந்த பொண்ணு அதை ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் திரும்ப கேட்குறாங்க, நான் போகல, நீ எதுவும் போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் மாமனார் வீடுன்றது ஜெயில். இங்கே தமிழ்நாட்டில் அதை மாமியார் வீடுன்னு சொல்கிறாங்க, அங்கே மாமனார் வீடுன்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கு காபூலிவாலா சொல்கிறாரு, நான்லாம் மாமனார் வீட்டு போக மாட்டேன், எங்கள் மாமா அவர் வந்தால் அடிச்சிருவேன் அப்படின்னு. அதாவது போலீஸ்காரர் வந்தால் நான் அடிச்சிருவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இப்படி அவங்களோட நட்பு ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் காலையில் தாகூர் வந்து அவர் வீட்டு அந்த வரவேற்பறையில் உட்காந்து ரோடை பார்த்த மாதிரி உட்காந்துருக்கும்போது ரோட்டில் ஒரே கூச்சல் குழப்பம் சத்தமாக கேட்குது. என்னன்னு சொல்லி போய் பார்த்தா காபூலிவாலா வந்து கையில் விலங்கிட்டு போலீஸ்காரங்க கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் கையில் கத்தி இருக்குது. ஒரு போலீஸ்காரர் கையில் ஒரு ரத்தம் படிஞ்ச கத்தியை வச்சுருக்காரு. இப்போ தாகூர் அவங்கள நிறுத்தி என்னன்னு கேட்குறாரு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு. இப்போ காபூலிவாலாவுக்கு வந்து காபூலிவாலாக்கிட்ட ஒரு பொருள், ஒரு ஷால் வாங்கியிருந்தார். அதுக்குரிய காசை கொடுக்காம அந்த ஷாலே வாங்கலைன்னு சொல்லியிருந்திருக்காரு. காபூலிவாலா சண்டையில் அந்த வாக்குவாதத்தில் கத்தி எடுத்து குத்திட்டார். இது எப்போ நடக்குதுன்னா ஜனவரி மாதத்தில் நடக்குது. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் வந்து இந்த காபூலிவாலாக்கள் வந்து அவங்க ஊரெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய பொருட்களுக்கான அந்த கடன்களை வசூல் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த அதுக்கு ரெடியாகிட்டு இருந்தபோது தான் இந்த மாதிரி சண்டையில் காபூலிவாலா அவரை கத்தியால் குத்திட்டார். அப்போ இங்கே மினி அங்கே வந்துடுறாங்க. மினி வந்த உடனே அவங்க தற்செயலாக கேட்குறாங்க, என்ன காபூலிவாலா அவங்க மாமனார் வீட்டுக்கு போறியான்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சிட்டே சொல்கிறார், இயலாமையில சிரிச்சிட்டே சொல்கிறாரு, என்னால் அடிக்க முடியாது பாரு, என் கையை விலங்கு போட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது நடந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. அன்றைக்கி தான் கடைசியாக காபூலிவாலாவை பார்த்தாங்க. இப்போ இந்த 8 வருஷம் கழித்து கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, அன்னைக்கு சாயங்காலம் வந்து மினிக்கு வந்து திருமணம் நடக்க போகுது. ஸோ தாகூர் வந்து திருமண ஏற்பாட்டில் இருக்கார். அதாவது 13 வயசில், அதிர்ச்சியாக இருக்கலாம். இது சம்பவங்கள் நடக்கிறது 1908, 10 அந்த டைமில் வச்சுக்கோங்க. 110 வருஷத்துக்கு முன்னாடி, 115 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு காலையில் கல்யாணம் சாயங்காலம்னா அன்றைக்கி காலையில் ஒரு உருவம் வருது. தாகூரால் சரியாக அடையாளம் காண முடியல, எக்ஸாக்டாக யாருன்னு தெரியல. ஏன்னா டர்பன் இல்லை, தாடி இல்லை. ஆனால் சிரித்த உடனே தாகூர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த சிரிப்பை பார்த்த உடனே இது காபூலிவாலா தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருது. அப்போது கேட்குறாரு, எப்போ ரிலீஸ் ஆன, அவர் பேர் ரஹ்மான் காபூலிவாலா. முதல் நாள் சாயங்காலம் ரிலீஸ் ஆனதுன்னு சொல்கிறாரு. இப்போ ரஹ்மான் கேட்குறாரு, நான் ஒரு தடவை மினியை பார்க்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு. தாகூர் வந்து எப்படி ஃப்ரோசன் அண்ட் டைம், காபூலிவாலா அந்த காலத்தில் உறைஞ்சிட்டார். அவர் இன்னும் 5 வயசு பொண்ணுன்னு நினச்சிட்ருக்காரு. 8 வருஷம் ஆயிடுச்சு, மினிக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்போ தாகூர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த நல்ல நாளில் வந்து இப்படி வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நிற்கிறது வந்து நல்லா இல்லை, இன்னாஸ்பீஷியஸாக இருக்குது, அதாவது விரட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு, அனுப்பிடுவோன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனாலும் மனசு கேட்கல. அப்போ வந்து திரும்பி காபூலிவாலா கிட்டத்தட்ட கிளம்பிட்டு திரும்ப வந்து ஒரு பேப்பரை பாக்கெட்லேருந்து எடுத்து காமிக்கிறார். மடித்து வைக்கப்பட்ட பல மாதிரி மடித்து வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அது கிழிஞ்சு நஞ்சு போய் ஒரு மாதிரி அது ஒன்றுத்துக்கு ஆகாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஆனால் அந்த பேப்பரை பிரித்து பார்த்தா அதில் வந்து ஒரு சின்ன குழந்தையோட கைத்தடம் இருக்குது, இங்கில் முக்கி வச்ச கைத்தடம் இருக்குது. சொல்கிறாரு, இது என்னோட பொண்ணோட கைத்தடம்னு சொல்லி காபூலிவாலா சொல்கிறார். அவருக்கு ஊரில் காபூலில் ஒரு மகள் இருக்கா, அவளோட கைத்தடம் தான் அது. நான் ஒவ்வொரு தடவை மினியை பார்க்க வரும்போதும்
என்னோடய மகளை பார்க்க வர்றதா நினச்சி தான் வந்தேன். ஒவ்வொரு தடவை மினிக்கு பொருட்கள் ஆல்மண்ட்ஸ் கொடுக்கும்போதும் என்னோடய மகளுக்கு கொடுக்கறதா நினச்சி தான் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே தாகூர் வந்து அவரோட மனசு ரொம்ப இறங்கிடுது. அப்போ வந்து அவர் வர சொல்கிறார், ஆளை விட்டு மினியை கூட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. மற்றவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஏன்னா கல்யாண நாள் அதுவுமா இப்படி இல்லை நீ வர சொல்லுன்னு சொல்லி. இப்போ மினி வந்து அந்த வங்காள கலாச்சாரப்படி அந்த சிகப்பு கலர் உடை அணிந்து திருமண பெண்ணாக ரெடியாகி இருக்காங்க. அவங்களுக்கு இங்கே வந்து காபூலிவாலா பார்த்தோன்னா காபூலிவாலா கேட்குறாரு, ஓ பெண்ணே நீ என்ன அவங்க மாமனார் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த முறை அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதனால் அந்த வெக்கத்தில் முகம் சிவக்க தலையை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ அவர் அதுக்கப்புறம் பார்த்துட்டு கிளம்பும்போது தாகூர் வந்து கல்யாண செலவுக்குன்னு வச்சுருந்த பணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து காபூலிவாலா கையில் கொடுக்குறாரு. இதை நீ வச்சுக்கோ, நீ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உன்னோட ஊருக்கு போ, உன்னோட பொண்ணை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு அப்பாவாக தாகூருக்கு தெரியும், ஏன்னா இனி இவர் போய் திரும்ப பொண்ணை பார்த்து திரும்ப அந்த 8 வருஷங்கிறது மிகப்பெரிய இடைவெளி. அன்றைக்கி கம்யூனிகேஷனுக்கு வாய்ப்பெல்லாம் இல்லாத காலத்தில் ஒருத்தர் திரும்ப போய் அந்த உறவை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு எழுத்தாளராக தாகூருக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி தெரிஞ்சிருந்திருக்கோம். அதனால் காசை கொடுத்துட்டு சொல்கிறாரு, எனக்கு இந்த காசை இவருக்கு கொடுக்கறதுனால என்னோடய பொண்ணோட கல்யாணத்தில் சில விஷயங்களை நான் செய்யணும்னு நினச்சா செய்ய முடியாமல் போயிடும். பட் ஆனால் இதெல்லாம் விட ஒரு அப்பா அவரோட பொண்ணை போய் பார்த்து திரும்ப அந்த மகிழ்ச்சி அடைகிறது தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.